ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பூ வீடியோ தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் முல்லைப்பூ தாங்க கட்ட போகிறேன். பூ கட்டுறதெல்லாம் நார்மல் பூ முடிச்சு தாங்க போட போகிறேன். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு, கீழே பூ வைக்காமல் கட்டுறேன். நிறைய பேர் இது கால் கட்டு மெத்தடில் தாங்க கட்டுவாங்க. நான் இன்றைக்கி கை கட்டிலே கீழே ஒரு செட்டு பூ வைக்காமல் நார்மலாக மேலே மட்டும் வச்சு பூ கட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது கொஞ்சமாக பூ இருந்தால் கூட நல்லா ஒரு முளை பூ கட்டலாங்க. மெயினாக இந்த பூக்கட்டு நீங்கள் வீட்டில் ஒரு கை அளவு தான் பூ இருக்குது, கொஞ்சம் ஒரு முளை பூ நம்ம கட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. அந்த கீழ் சுற்றுறது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் கீழே ஒரு செட்டு பூ வைக்காமல் மேலே மட்டும் ஒரு செட்டு பூ வச்சுட்டு அந்த காம்பையை கீழ் செட்டுக்கு அப்படியே சுற்றிக்கணும். அதாவது நம்ம எப்படி கீழே ஒரு செட்டு பூ வச்சா சுற்றுவோமோ அந்த மாதிரி மேலே ஒரு பூ வச்சு கீழே காம்பை சுற்றி மேலே எப்போ போல் முடிச்சு போட்டுடலாங்க. நல்லா நெருக்கமாகவே கட்டுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் கொண்டை சுற்றி வைக்கிறதுனா கூட அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இல்லை அப்படி வேணாம், எனக்கு நார்மலாக பூ கட்டின மாதிரி ஒரு முளம் 2 முளம்னு அந்த மாதிரி பூ வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக பூ கட்டிடுறேன். இப்போ நான் கட்டிட்டு இருக்கிறது ஒரு கை அளவு பூ தாங்க. ஒரு சைடு மட்டும் வச்சு கட்டுறேன். கீழே ஒரு செட்டு பூ வைக்காமல் மேலே மட்டும் 3 பூ வச்சு காம்பை சுற்றி இப்படி மேலே முடிச்சு போட்டு கட்டிகிட்டு இருக்கேங்க. இப்போ ஒன் சைடு மட்டும் வச்சு நான் ஃபுல்லாக பூ கட்டி முடிச்சிட்டேங்க. லாஸ்ட்டு செட்டுக்கு எப்பவும் போல் 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். அந்த காம்பை கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே எப்பவும் போல் உருட்டி விட்டு நல்லா நெருக்கமாக சேர்த்து முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ பூ நம்ம அப்படியே கொண்டை சுற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நூலை கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அப்படி கீழே வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பட்டையாக வந்துடுங்க. கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இந்த மாதிரி பட்டையாக வச்சுக்கலாம். ஒன் சைடு பூ கட்டி வைப்போம் இல்லைங்களா, கால் கட்டில், அந்த மெத்தட்லேயே இருக்குங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், நல்லா ஒரு முளை அந்த மாதிரி நார்மல் பூ கட்டின மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் தாங்க. இது அப்படியே ஒரு கார்னரில் பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டுருங்க. நீங்கள் அந்த மாதிரி முறுக்கி விட்டு பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக பூ 2 சைடும் வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வருங்க. இப்படி ஒரு சைடு பிடிச்சிட்டு நல்லா இப்படி முறுக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி திருகிட்டே வாங்க. அடுத்தது மறுபடியும் கீழேருந்து அப்படி டைட் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் திருகி விடும்போது உங்களுக்கு எல்லா சைடுமே பூ தெரியுங்க. ஒன் சைடாக கட்டின மாதிரியே இருக்காது. நார்மலாக நம்ம மேலே ஒரு 3 பூ கீழே 3 பூ வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு முளை பூ வந்துருச்சுங்க. வீட்டில் பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு கை பூ தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஒரு முளை வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.